வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் அரசு வேலைவாய்ப்பு முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது என்னென்ன பதவிக்கு, எத்தனை காலி பணியிடங்கள், எவ்வளோ சம்பளம் போன்ற விவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வந்து கொண்டு இருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தெரியாமல் போகும். என்னென்ன பதவிக்குன்னு பார்த்தீங்கன்னா 23 அலுவலக உதவியாளர் பணிக்கும், 7 இரவு காவலர் மசால்சி பணிக்கும், 7 சுருக்கெழுத்து தட்டாட்சியர் நிலை 3க்கும், 1 கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், 1 துப்புரவு பணியாளர் பதவிக்கு அறிவிச்சிருக்காங்க. 20/3/2019 மாலை 5:45 விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 13/12/2018 அறிவிப்பின்படி மேற்பட அலுவலக உதவியாளர், இரவு காவலர் மசால்சி, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மற்றும் துப்புரவு பணியாளர் விண்ணப்பித்தவங்க விண்ணப்பிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி விண்ணப்பித்தா அவங்க விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளர் பதவிக்கு மொத்தம் 23 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. அந்த 23 இன சுழற்சியின் அடிப்படையில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு கம்யூனிட்டிக்கும் கம்யூனிட்டி வைஸ் பிரித்து அலுவலக உதவியாளர் இடஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. உங்கள் தகுதிக்கு இருக்கான்னு செக் பண்ணிங்க. இருந்துச்சுன்னா அந்த பதவிக்கு விண்ணப்பிங்க. அடுத்த பதவி பார்த்திங்கன்னா மசால்சி பணிக்கு அறிவிச்சிருக்காங்க. அந்த பதவிக்கு பார்த்திங்கன்னா இரவு காவலர் மசால்சிக்கு மொத்தம் 7 பணியிடங்கள், அதுவும் இன சுழற்சியின் அடிப்படையில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து சுருக்கெழுத்து தட்டச்சார் நிலை 3 தற்காலிக பணின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக இன சுழற்சியின் அடிப்படையில் 7 பதவி அறிவிச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு 1 பதவி தான், துப்புரவு பணியாளருக்கும் 1 பதவி தான். குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். மேற்கொண்ட நியமனத்திற்கு தகுதியான நபர்கள் தேர்வு செய்யவோ, நேர்காணல் ஒத்தி வைக்கவோ, வேலைவாய்ப்பு அறிவிப்பின் எவ்வித முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யவோ அதிகாரம் ஒன்று சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் அனுப்பிய பிறகு தொடர் விவரங்களை district.ecourt.gov.in/tn/திருநெல்வேலி இணையதளத்தில் தான் நீங்கள் எல்லாம் செக் பண்ணிக்கணும். வயது வரம்பு தளர்வு போன்ற எல்லா விவரங்களையுமே கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி முதன்மை மாவட்ட நீதிமன்றம், திருநெல்வேலி 627002. அலுவலக ஊதியர் பணிக்கான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி 1/7/2018 அன்றைக்கி பார்த்திங்கன்னா 18 to 35 வயதுக்குள்ளே இருக்கணும். ஸோ SC, ST, MBC, BC, OC எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒரு பதவிக்கும் வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. சுருக்கெழுத்தில் பார்த்திங்கன்னா தட்டச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். ஷார்ட் ஹேண்ட் தமிழ், இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது சுருக்கெழுத்து தட்டச்சு தமிழில் மேல்நிலை தேர்ச்சி மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விவரங்கள்லாம் பார்த்துக்குங்க. தட்டச்சு தமிழ் மற்றும் ஆங்கில மேல்நிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன கல்வி விவரம் போன்ற விவரங்கள்லாம் பார்த்துங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரை பற்றி சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை சம்மந்தம் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். டைப்ரைட்டிங் ஜூனியர் கிரேட் தமிழ், இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. துப்புரவு பணியாளருக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அலுவலக ஊதியர் பணிக்கான ஊதிய உயர்வு 15,700 50,000. இரவு காவலர் மசால்சி பணிக்கும் அதே சேலரி தான் சொல்லியிருக்காங்க. சுருக்கெழுத்து தட்டச்சாளர் பணிக்கு 20,600 இருந்து 65,500. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு 20,600 65,500. துப்புரவு பணியாளருக்கு 15,700 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை வெளியிட்டிருக்க முதன்மை மாவட்ட நீதிபதி திருநெல்வேலி. முக்கிய குறிப்பு 32/12/2018 அறிவின்படி மேற்படி அலுவலக உதவியாளர், இரவு காவலர் மசால்சி, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், தற்காலிக பணியாளர் மற்றும் துப்புரவு பணியாளர் பதவிக்கு விண்ணப்பங்கள் அனுப்பியவருக்கு மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை. விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படித்து பார்த்துக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் கீழே. ஸோ இன்றைக்கு வரும்போது ஆதார் கார்டு, வாக்காளர் அட்டை போன்ற பேன் கார்டு, ஓட்டுநர் உரிமை இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துங்க. உங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. அது இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கு பயன்படுமோ தயவு செஞ்சு அவங்களுக்கு பயன்படுங்க. இந்த வேலைவாய்ப்பு தகவல்கள் வேலைவாய்ப்பற்ற நபர்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி வீடியோ பதிவுகளை போடுறோம். அதனால் தயவு செஞ்சு எல்லா நண்பர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவோடு சந்திப்போம். வீடியோ எண்டில் 4 ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த பதவிக்கு பார்த்துட்டு அந்த பதவிக்கு விண்ணப்பிங்க. மீண்டும் நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.